ஹாய் மக்களை, மதியம் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், தயிர் களியும் தயிரும் வந்து வீட்டிலேருந்து காலையில் கீரை கடைஞ்ச இல்லைங்களா, கீரை கடைஞ்சிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது நம்ம வீட்டு கீரைன்னா கீரை தான், ஒன்றுமே இத்தனைக்கும் பருப்பு நேற்று பருப்பு போட்டு கடைஞ்சேன். நிச்சயமாக அந்த தண்டு கீரையும் மணத்தக்காளி கீரையும் நறுக்கி, மணத்தக்காளி கீரையும் தண்டு கீரையும் நறுக்கி அப்படியே கொத்து கொத்தாக காய் இருந்துச்சுங்க. ஒரு துளி கசப்பு இல்லை, சூப்பராக இருந்தது. அந்த வெங்காயத்தண்டு எல்லாமே நறுக்கி போட்டது, அது டேஸ்ட்டே வேறு லெவல். காலையில் தோசைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டா அதுக்கு செட் ஆகல. சட்னி, தேங்காய் சட்னி தோசைக்கு கரெக்டாக இருந்து. கொஞ்சம் சாதம் ஒரு புடி தண்ணியில் அள்ளி வச்சுருந்து எடுத்து போட்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பருங்க. எல்லாம் அதாவது அனுபவம் பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த மாதிரி டேஸ்ட்டு அந்த தண்ணியில் போட்ட சாதத்துக்கும் அந்த கீரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதனால் கீரை வந்து மதியானத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியல, சாப்பிட்டுங்க. காலையிலேயே சாப்பிட்டு தம்பிக்கு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் களி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, நேற்று களி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு அந்த களி இருந்தது, தயிர் எடுத்துகிட்டு உப்பு போட்டு வந்துட்டுங்க. தட்டு வடை போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இது நல்லா கரைச்சி, ஏன்னா லைட் போடாமல் உட்காந்துட்டேன். அப்படியே இது வெளிசில் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தட்டு வடைங்க. நம்ம எலுமிச்சங்காயம் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து யாருக்கெல்லாம் இப்படி கரைச்சி குடிச்சு, அதாவது வந்து கரைச்சி தண்ணி மாதிரி குடிக்கிறது இல்லைங்க, நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விசிலில் உட்காரவங்கெல்லாம் மேக்ஸிமமாக யாராக இருந்தாலும் சரி, மிஷினில் உட்காரவங்கன்னு இல்லைங்க, உக்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறப்ப மோர் சாதம் நிறைய, தயிர் சாப்பிட்றத விட மோர் சாதம் கொஞ்சம் இலகு நல்லா கையில் நம்ம பிசைந்து எடுத்து அள்ளி சாப்பிட்ற அளவு தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ ரசம் சாதம் பிசைந்தால் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் பிசைந்து எடுத்துக்கும்போது மோர் சாதத்தை வந்து சூப்பராக இருக்குங்க. மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, எலுமிச்சை ஊறுகாய், எது இருந்தாலும் கீரை, நிறைய கீரை ஐட்டம், மோர் ஐட்டம் எடுத்துக்காங்க. உடம்புங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த உடம்புல கட்டி சூட்னால இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வெயில்னு சொல்லிட்டு பாருங்களேன், பயங்கரமான வெயில் இப்போ ஸ்டார்டிங்கில். அதை நம்ம தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி மோர் களி என்னடா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்களான்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உக்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாய் மக்கள், யாரெல்லாம் இந்த மாதிரி களி, இந்த ஊறுகாய் தொட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வெங்காயம் காலையில் வந்து வெங்காயமே நிறைய இந்த தண்டெல்லாம் கட் பண்ணி போட்டு செஞ்சிருந்தால செம்மையாக இருந்து, அதனால வெங்காயம் எடுத்துகிட்டு வரல, உரிச்சு வச்சுட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த தயிரை போட்டு நல்லா களியும் கரைச்சி தொட்டு சாப்பிட போகிறோம்ப. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மக்களே, வாங்க. நானே இருட்டாக தான், அதாவது வந்து இருட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சரி, லைட் போடாமல் அப்படியே உட்காந்துட்டேன். வாய் மக்களை வாங்க சாப்பிட்லாம், குடிக்கலாம்.